Good evening, student. This is Professor R. Surendran from Government College of Technology. Here, Gopalakrishnan is accompanying with me for the discussion of thermodynamics. Yes, sir. Good evening. System na enna Gopal? Sir. System. Sir. System, sir. System is accompanied with some energy and it is it has boundary and it is surrounded by surroundings. Okay, system na enna appadina confined region. சரியா? அது ஒரு region where the analysis we are going to take place. இப்ப thermodynamics இது பண்ணும்போது thermodynamics நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சோ ஒரு எந்த இடத்தை அனலைஸ் பண்ண போறோமோ அதான் சிஸ்டம். So it has to be surrounded by boundary. External to the boundary there is a surroundings. அதான் இப்போ அந்த அவுட்டர் envelope தான் boundary. The line which demarcate the surrounding and system தான் boundary. Boundary மேபி ரியல் பவுண்டரியும் வச்சுக்கலாம், இமேஜினரி பவுண்டரியும் வச்சுக்கலாம். ரெண்டுமே பாசிபிள் இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் 3 வகைப்படும். ஓகே சார். என்னென்ன வகை? ஓபன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஓபன் சிஸ்டம் பத்தி பார்ப்போம். இந்த சிஸ்டம் ஓபன் சிஸ்டமா, ஒரு சிஸ்டத்தை பார்த்தோம்னா நம்ம ஓபன் சிஸ்டமா எப்படி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி முடிவு பண்ணுவோம்? மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும் சார். ஓகே, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்தா அது ஓபன் சிஸ்டம். ஸோ ரெண்டுத்துக்குமே வெல்கம் பண்ணுவாங்க, வரலாம் வரலாம் வா அப்படி சொல்லிட்டு. சரியா? மாசையும் வெல்கம் பண்ணுவாங்க, எனர்ஜியும். இப்ப எனர்ஜினா எனர்ஜிக்குள்ள 2 விஷயம் இருக்கு, ஹீட் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி. சோ 3 பேருக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. மாஸுக்கும் ஓகே தான், ஒர்க்குக்கும் ஓகே தான், ஹீட்டுக்கும் ஓகே தான். சரியா? மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் சார். ஆமா, ஏன்னா ஒர்க் இஸ் ஆல்சோ a form of energy. எஸ் சார். சோ ரெண்டா சொல்லணும்னா ஓபன் சிஸ்டம் இஸ் a system where mass transfer take place and energy transfer take place அப்படி சொல்லலாம். மூணா சொல்லணும்னா ஓபன் சிஸ்டம் இஸ் system in which mass transfer takes place, heat transfer takes place, work transfer also takes place. அவ்வளவுதான், இது ஓபன் சிஸ்டம். அடுத்தது க்ளோஸ் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டம் only energy transfer sir, there is only no mass energy transfer. ஒரே ஒரு only energy transfer, there is no mass transfer. mass வந்தா விட மாட்டார், வழியை அடைச்சு பாரு. mass வந்தா நான் mass transfer ஆக போறேன் வந்தாச்சு, no 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 you are not permitted அப்படின்னு சொல்றது என்ன சிஸ்டம்? அதான் சார் க்ளோஸ் சிஸ்டம். உள்ள ஒரு மாஸ் இருக்கும் அந்த சிஸ்டத்துக்குள்ள, அவ்வளவுதான். உள்ள போன மாஸ் உள்ளதான், வெளியே வர முடியாது. அங்க இருந்து உள்ள போயிட்டாருன்னா வெளியே வர முடியாது. அதான் மாஸ் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. ஆனா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் உண்டு. இது சிங்கிளா சொல்லுவோம். இதே வேற மாதிரி நம்ம பாணியில சொல்லணும்னா எப்படி சார்? எப்படி கேக்குறீங்க சார்? ஓபன் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா, மூணா சொன்னோம் இல்லையா? ஆமா சார். ஓபன் சிஸ்டம்னா அதான் சார் only heat transfer, work transfer taken place, but there is no mass transfer. சூப்பர். ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், ஒர்க் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன சொல்லுவாங்க? there is no mass transfer and no energy transfer, neither mass transfer nor energy transfer. so அது ஐசோலேட்டட் சிஸ்டம். சோ சிஸ்டத்தை பத்தி ஒரு தெர்மோடைனமிக்ஸ்ல 10 கேள்வி கேட்கணும்னு ஒரு இது இருந்தா சிஸ்டத்தை பத்தி ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. சரியா? சிஸ்டத்தை பத்தி கேட்காம அந்த எக்ஸாம்ல இது இருக்காது. ஒரு பேசிக் எக்ஸாம் தான் சிஸ்டத்தை பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கணும். ஆனா அதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லது. அது இல்லாட்டி சிஸ்டத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னா அடுத்த சாய்ஸ் எங்க போலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கேட்கலாம். ப்ராப்பர்ட்டினா என்ன? What do you mean by thermodynamic property? Property of the system. Thermodynamic property na அப்படினா என்ன? heat work எல்லாமே அதோட ப்ராப்பர்ட்டி. சாரி சார், pressure, volume, temperature இதெல்லாம் internal energy, entropy, the properties னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ப்ராப்பர்ட்டி
நம்ம கரெக்டா ஒரு வார்த்தையில சொல்லணும் வச்சுங்களேன். இவங்க எல்லாம் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத ப்ராப்பர்ட்டினா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா observable characteristics of a system law of substance. சரியா? இதான் ப்ராப்பர்ட்டி. இப்போ எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பாக்குறோம், ஒருத்தனை பாக்குறோம், டேய் அவன் கோவக்காரன்டா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏய் அவன் நல்லா ஜாலியா பேசுவான்டா அப்படி கண்டுபிடிக்கணும்ல. சோ அப்சர்வபிள், எதை பார்த்தா எந்த குணத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியுதோ அதுதான் அவனோட பண்பு, தமிழ்ல பண்பு. சரியா? இப்ப இவெல்லாம் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி இரண்டு வகைப்படும். தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி இரண்டு வகைப்படும். என்னென்ன? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஆமா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்ப இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? It does not depends upon mass. அவ்வளவுதான். இன்டென்சிவ்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். பேர்லயே பிட்டு வைக்கணும். நம்ம பிட்டுலாம் வந்து கஷ்டப்பட்டு எழுதிலாம் எடுத்துட்டு போத்தவல. என்ன பண்ணணும்? பேர்லயே பிட்டு வைக்கணும். எப்படி பிட்டு வைக்கிறோம்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். ஓகே, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டிபெண்ட் ஆன் மாஸ். ஓகே, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு சில உதாரணம், எக்ஸாம்பிள்ஸ். ஸ்பெசிபிக்னு வர்றது எல்லாமே சாரி சார். ஆமா கரெக்ட் தான். ஸ்பெசிபிக் வர்றதுலாம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் தான். அதாவது எப்ப பேர்ல ஸ்பெசிபிக் வச்சிருக்கானோ அவன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் தான். ஸ்பெசிபிக் இன்டர்னல் எனர்ஜி, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, ஸ்பெசிபிக் என்ட்ரோபி, அந்த மாதிரி ஸ்பெசிபிக் வால்யூம். ஸ்பெசிபிக்னு பேர் வந்தாலே ஏய் நீ பெர் யூனிட் மாஸ் தானே, நீ அப்ப இன்டென்சிவ் அப்படி கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த நம்ம சொன்ன விஷயம்லாம் ஸ்பெசிபிக் இல்லாம சொன்னோம்னா அவன் எக்ஸ்டென்சிவ். இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி, என்தால்பி, ஹீட் கெபாசிட்டி. சோ ஸ்பெசிபிக்ன்ற வார்த்தை இல்லாம இருந்தா அவன் இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல P equal to RT sir, rho RT. P equal to rho RT. அப்ப P rho T இவங்க மூணு பேரும் ஒரே குடும்பம். It depends upon mass. It is independent of mass. P rho T இவங்க மூணு பேருமே வந்து ஒரே குடும்பம். அது வந்து P equal to rho RT சொல்றோம் இல்லையா? அதுல என்னன்னா P is proportional to rho, P is proportional to T. சோ மூணு பேரும் ஒன்னு. நாலு பேர் இருக்காங்க, ஆனா மூணு பேரும் ஒரே மாதிரி. நாலாவது இருக்க ஒரு கான்ஸ்டன்ட் R ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட். P equal to rho RT. மூணு பேரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, நேர் தகவல் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இவங்க மூணு பேரும் எப்பயும் பிரிக்கக்கூடாது. P rho T, P rho T, P rho T. நான் எப்படி சொன்னா பாவ் பஜ்ஜி ரொட்டி, P rho T. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாவ் பஜ்ஜி ரொட்டி அப்படின்னு P rho T. நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து கொண்டு வந்துடலாம். ஆனா அப்ப நான் படிக்கிற காலத்துல எனக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அதெல்லாம் விளங்கல. சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து நியூமரிக் கோடும் செட் பண்ணிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் டேட்டா உள்ள கொண்டு போயிடுவேன், அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிப்பேன். யோசிச்சுக்கிட்டே டேட்டா கொண்டு போனா டேட்டா டாட்டா காட்டிடும். சரியா? டேட்டா வருது, நீ யோசிச்சுட்டே இருக்க வச்சுக்க, அது பாய் பாய் சொல்லிட்டு போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா உள்ள வாங்கிடணும், அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கணும். சரியா? சமையல் செய்யணும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் உள்ள பாத்திரத்துக்குள்ள போட்டுட்டு அப்புறம் சமைக்கணும். வெறும் காலி பாத்திரத்துல இது போடலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு வச்சுக்க, அதுக்குள்ள பாத்திரம் சூடாகி தீஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து உள்ள வாங்கிடணும். ஸோ P rho T ஒன்னா இருப்பாங்க அப்படின்றது வந்து நான் எப்படி பாவ் பஜ்ஜி ரொட்டி, பாவ் பஜ்ஜி ரொட்டி. அப்ப P ஃபார் பாவ் பஜ்ஜி, ரோ ஃபார் ரோ தான், T ஃபார் T தான், ரொட்டி. சரியா? அப்படிதான் வச்சுக்க. அப்ப P-யும் ரோவும் T-யும் வந்து it is independent of mass sir. ஆமா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? அப்ப நமக்கு இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல பிரஷர் வருவான், வால்யூம் வருவான், டெம்பரேச்சர் வருவான். ஆனா பிரஷரும் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவான். வால்யூம் வந்து ஆப்போசிட். நான் எப்பவுமே மட்டும் இந்த கதை சொல்லும் போது பிரஷர் வந்து ராஜா, வால்யூம் வந்து ராணி, டெம்பரேச்சர் வந்து பையன் அப்படி சொல்லுவேன். சரியா? பிரஷர் வந்து நான் ராஜா அப்படின்னுவாரு, வால்யூம் வந்து நான் ராணி அப்படின்னுவாங்க, டெம்பரேச்சர் வந்து
நான் பையன், நான் இளவரசன் அப்படின்னு. ராஜா ராணி இளவரசன், சரியா? நான் பையன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அப்பா எவ்வளியே மகனும் அவ்வளியே. அவ்வளி சரியா? அப்பா யாரு? பிரஷர் சார். மகன் யாரு? டெம்பரேச்சர். அப்பா எவ்வளியே மகனும் அவ்வளியே. சோ பிரஷரும் டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஆணும் பெண்ணும் வேற மாதிரி சிந்திப்பாங்க. சோ ராஜாவும் ராணியும் ஆப்போசிட்டா இருப்பாங்க. சோ அதனால இவங்க எல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா வால்யூம் யாரு? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அவ்வளவுதான். சோ மாஸ் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா டிபெண்ட் ஆன் மாஸ்னால மாஸ் மட்டும் தனியா வந்து மாசா நின்னாலும் வச்சுக்க, நீ மாசா நின்னாலும் நீ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா டிபெண்ட் ஆன் மாஸ். சோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த டென்சிட்டியை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒரு சந்தேக கண்ணோடய பார்ப்போம். டென்சிட்டி ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம். ஏன்னா மாஸ் இருக்கா இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டாங்களே, யாரா தப்பா தீர்ப்ப சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் இருக்கே ஏன் வந்து அது இண்டிபெண்டன்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப அங்கதான் வந்து என்ன தீர்ப்பு அப்படின்னா, மேல மாஸ் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, கீழே வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் கிவ்ஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? மேலையும் எக்ஸ்டென்சிவ் கீழையும் எக்ஸ்டென்சிவ்னா இட் வில் கிவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சோ அது இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸா மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த அங்க இருக்க மாஸ் வந்து நம்மளை எதுவும் பாதிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே சார். சோ இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பத்தி புரிஞ்சுதா? எஸ் சார். இத பத்தி இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போவோம். அதுக்கும் மேல ஐ படம் ஸ்டைல்ல அதுக்கும் மேல அப்படி சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படி மேல போவோம். மேல போய் யோசிப்போம், எப்படி யோசிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்ப ஒரு இந்த மாதிரி ஒரு பாடி எடுத்துக்கிட்டோம். இந்த பாடியில இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. சரியா? இது வந்து ஓபன் ஒரு இது மாதிரி வச்சுப்போம். சோ இங்க ஏல இருக்கிற டெம்பரேச்சர் தான் பிலையும் இருந்ததுன்னா, 2 பாயிண்ட் ஒரு ரூம் எடுத்துக்கிறோம் வச்சுக்கேன். ரூம்ல வந்து 2 பாயிண்ட், ஒரு இடத்த வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். ரூம்ல இந்த இடத்த வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், இந்த இடத்த பின்னு வச்சுக்கிறோம். இங்க டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம், இங்க டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம். சோ இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் இங்க இருக்கும். சரியா? ஆமா சார். சோ அப்படி வச்சுக்கலாம். அதே போல இல்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. கம்பார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்ட பிறகு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆர்பிட்ரியா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம், எந்த இடத்துல வேணா மெஷர் பண்ணலாம். அப்போ ஒரு 500 கெல்வின் வருதுன்னு வச்சுக்கேன். கம்பார்ட்மெண்ட்டை 2ஆ பிரிச்சிடணும். நடுவுல ஒரு சோர் கட்டுறோம். இந்த ரூமே இருக்கு வச்சுங்களேன், இந்த ரூம்ல நடுவுல ஒரு சோர் கட்டுறோம். சோர் கட்டு போய் மறுபடியும் டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம். இந்த பக்கம் ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம், சோருக்கு அந்த பக்கம் ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம், சோருக்கு இந்த பக்கம் மெஷர் பண்றோம். அப்ப டெம்பரேச்சரோட மதிப்பு என்ன ஆகும்? ஈக்குலிபிரியமா தான் சார். இப்ப பாரு, நான் உனக்கு கிளியரா சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் வீடு, ஃபுல் ரூம். இந்த ரூம்ல டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம். சரியா? 500 கெல்வின் வருது. நடுவுல ஒரு சோர் கட்டிட்டோம். அப்ப இங்கேயும் மெஷர் பண்றோம், அங்கேயும் மெஷர் பண்றோம். 2 இடத்துல மெஷர் பண்றோம். டெம்பரேச்சர் என்ன வரும்? சோறு கட்டினதுக்கு அப்புறம், சோறு கட்டுவதற்கு முன், சோறு கட்டியதற்கு பின் மாறும்ல சார்? மாறாது. அதான் இது இப்ப சோறு கட்டினதுக்கு அப்புறம் ஒரு தடுப்பு போட்டோம் வச்சுங்களேன், 2 இடத்துல மெஷர் பண்ணாலும் அதே டெம்பரேச்சர் தான் வரும். அதனாலதான் வந்து டெம்பரேச்சர் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். இப்ப பாதி பிரிச்சவனா இந்த மாஸ் மாறி போயிடும், அந்த மாஸ் மாறி போயிடும். மாஸ் மாறினாலும் அந்த பண்பு மாறாது. டெம்பரேச்சர் சேமா இருக்கும். சரியா? மாஸ் மாறினாலும் பண்பு மாறாது. அதனாலதான் அவனை இன்டென்சிவ் சொல்றோம். இதே போலதான் பிரஷர் இருக்கும். சோ இங்க மெஷர் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபுல் ரூமுக்கும் ஒரு ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் பிரஷர் மெஷர் பண்றோம். ஒரு 1 பார் இருக்கு வச்சுக்கேன். கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவுல வந்து இது போட்டுறோம், ஒரு தனி 2 கம்பார்ட்மெண்டா பிரிச்சிடுறோம். அப்ப மெஷர் பண்ணும்போது பிரஷரும் மாறாது. ஆனா இப்போ ஒரு செங்கல் இருக்கு வச்சுக்கேன், 10 kg இருக்கு. நடுவுல பார்த்து கரெக்டா ஒரு வெட்டுறோம். அப்ப 2ஆ பிரிச்ச பிறகு 10 kg இருந்தா இது என்னாவும், இது என்னாவும் மாறும் சார். 5 kg மதிப்பு மாறிடும். சோ எதுக்கெல்லாம் மதிப்பு மாறுதோ அதான் அவன யாரு? அதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சார். டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். எதுக்கெல்லாம் மதிப்பு மாறுதோ அந்த பிரிச்ச பிறகு மதிப்பு மாறுறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே போல வால்யூம் 10 மீட்டர் கியூப் எடுத்துறோம், கரெக்டா நடுவுல ஒரு வெட்டு வெட்டுறோம். அப்ப என்ன ஆகும்? 5 மீட்டர் கியூப். சரியா? மாறுதா? அப்ப அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்ப டென்சிட்டி எடுத்துக்கிறோம். சரியா? 10 kg இருக்கு, 10 மீட்டர் கியூப் இருக்கு, 2ஆ வெட்டுறோம். அப்ப
இது பார்ட் ஏ, இது பார்ட் பி. பார்ட் ஏல இது எவ்வளவு கேஜி? டென்சிட்டி அதே தான் சார். இல்ல எவ்வளவு கேஜி? எவ்வளவு கேஜி? எவ்வளவு கேஜி? எத்தனை கேஜி? 10 மீட்டர் வெட்டினா 5 கேஜி. 10 மீட்டர் கியூப ரெண்டா வெட்டினா 5 ஆகும். ஆமா, முன்னாடி வந்து 10 கீழ் 10, மாஸ் 10 கேஜி, வால்யூம் 10 மீட்டர் கியூப். அப்ப 10/10 1 வரும். மறுபடியும் இங்க வெட்ட பிறகு 5/5 1 தான் சார். 1 தான் வரும். அதனால தான் டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது. டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது. அதனால டென்சிட்டி என்ன ப்ராப்பர்ட்டியா வைக்கிறோம் நம்ம? எக்ஸ்டென்சிவ் சாரி சார், இன்டென்சிவ். ஆமா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சொல்றோம் டென்சிட்டிய. சோ உனக்கு டெஃபினிஷனா புரிஞ்சு வச்சிருப்ப, ஆனா கான்செப்டா இப்பதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எப்படி எப்படி பிரிக்கிறோம், எப்படி இதுன்றது இருக்கணும். சோ வந்து டெஃபினிஷனா உனக்கு தெரியும். எப்பவுமே வந்து டெஃபினிஷனா உனக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த டெஃபினிஷனை ஒரு உணர்வா புரிஞ்சுக்கணும். அது வந்து நினைச்சா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்றது உணர்வு கேட்கணும். நம்ம படிக்கிறது உணர்வா மாறாது. எப்ப உணர்வா மாறும்? புரிஞ்சுக்கணும் சார், சொல்லி தரணும். சோ அந்த புரிதல் தான் நம்மளோட கல்வி. இப்ப டெய்லி நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம், நம்ம படிப்போம். ஆனா படிக்கிறது கல்வி கிடையாது, புரிதல் தான் கல்வி. புரிஞ்சுக்கிட்டா இப்ப உன்னை கேட்டனா, நாளைக்கு உன்னை கேட்டனா நீ கண்டிப்பா சொல்லுவ. சரியா? மனப்பாடம் மட்டும் பண்ணும்போது அந்த புரிதல் வராது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிநிலை தாண்டி போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு படியா தாண்டி போயிட்டு இருக்கணும். அதுதான் வந்து புரிதலுக்கான முக்கியத்துவம். சோ இப்ப எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருச்சு. இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது. இப்போ வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அவன் எப்படி என்ன சொல்லலாம்? தெர்மல் கண்டக்டிவிட்டி அது வந்து இன்டென்சிவ் தான் சார். ஆமா, இப்ப 1 கிலோ இரும்பு எடுத்துக்கிறோம், அது தெர்மல் கண்டக்டிவிட்டி வரும். 1/2 கிலோ இரும்பு பாக்குறோம், தெர்மல் எல்லாம் மதிப்பு. அது இட் இஸ் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, மாறாது. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி மாறாது. சரி, விஸ்காசிட்டி அதுவும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஆமா, அதுவும் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி மாறாது. சோ இந்த மாதிரி எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். எல்லா விஷயத்தையும் நீங்க ஒரு பட்டியல் போட்டு வச்சுக்கணும். நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு A4 ஷீட்ல இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஸ் எழுதிடுறேன். எக்ஸாம்பிள் வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 10 பேர் எழுதணும், அந்த பக்கம் ஒரு 10 பேர் யோசிச்சு சரியா, நெட்ல தேடி இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர் எழுதுனா, ஓ இதான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம எதுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றத பாத்துரும். இப்ப 0th law of thermodynamics, first law of thermodynamics, second law of thermodynamics. செகண்ட் லால 2 பேர் இருக்கானுங்க, கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். வழக்கமா நம்ம எல்லா இடத்துலயும் 1, 2, 3 அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இவன் நான் 0வோட ஒரு லா போட்டிருக்கான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லா கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்புறமா தான் 0th லா கண்டுபிடிச்சாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் லாக்கு முன்னாடி இவன் தேவைப்படுறான்றதுனால அவனை 0th லான்னு பேர் வச்சுட்டாங்க. அவனுக்கு செகண்ட் லான்னு பேர் வைக்காம அவனை 0th லான்னு வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அங்க சிறப்பு. சரி, இப்போ 0th லா வந்து எதை பத்தி பேசுறான்? டீல்ஸ். 0th லா தெர்மல் ஈக்விலிபிரியம். 0th லா டீல்ஸ் வித் தெர்மல் ஈக்விலிபிரியம். ஃபர்ஸ்ட் லா deals with heat supplied and work, sir. Heat and work, sir. It deals with the first law of thermodynamics deals with conservation of energy. Law of conservation of energy. Conservation of energy. First law deals with law of conservation of energy. Second law deals with entropy generation, sir. It deals with degradation of energy. Second law deals with degradation of energy. சரியா? இதான் ஃபர்ஸ்ட். தேர்ட் லா absolute entropy, sir. Correct, absolute entropy. Third law deals with absolute entropy. So இப்ப யாரெல்லாம் எதை டீல் பண்றான்ற தெரிஞ்சுக்கிட்ட. 0th law எதை டீல் பண்ணுது? thermal equilibrium. ஃபர்ஸ்ட் லா எதை டீல் பண்ணுது? It deals with the conservation of law of conservation of energy. Second law deals with degradation of energy. Super. Third law deals with absolute entropy. இதான் வந்து சுருக்கம்.
அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து ஒரு பழைய காலத்துல பார்த்தோன்னா சண்டைன்னு ஒண்ணு போட்டாங்கன்னா அப்புறம் சமாதானம் பண்ணுவாங்க. சரியா? இப்ப இந்த லானால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லானால என்னன்னா ஒவ்வொரு லாலையும் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பண்பு வந்து புதுசா ஒரு பண்பு, அந்த லா வர்றதுக்கு முன்னாடி அந்த பண்பு கிடையாது. இந்த லா வந்ததுனாலதான் அந்த பண்பே பேசப்பட்டது. சோ 0th லானால கண்டுபிடிக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி எது? அது சார் டெம்பரேச்சர் தான் சார். கரெக்ட். As the end result of 0th law, a new property was found out. That property is called temperature. Okay. அடுத்தது ஃபர்ஸ்ட் லாவால வந்த ப்ராப்பர்ட்டி எது? ஹீட் அண்ட் ஒர்க் சார். இன்டர்னல் எனர்ஜி, ஹீட் அண்ட் ஒர்க் தான். அதான் வந்து Q equal to delta U plus W இல்லையா? Therefore delta U equal to Q minus W இல்லையா? இல்லாட்டி cyclic integral of dQ minus dW equal to du அப்படி சொல்லுவாங்க. சரியா? சோ வந்து அதுதான் வந்து இது இன்டர்னல் எனர்ஜி தான் வந்து எதுல கண்டுபிடிக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் லால சார். செகண்ட் லால ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க. என்ன ப்ராப்பர்ட்டி? என்ட்ரோபி சார். என்ட்ரோபி. இட் இஸ் என்ட்ரோபி. எஸ், ஃபைன். அடுத்தது தேர்ட் லால கண்டுபிடிக்கிறது அப்சல்யூட் என்ட்ரோபி. 0 என். அப்சல்யூட் என்ட்ரோபி கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதெல்லாம் அந்த லாவோட லா எதை டீல் பண்ணுது, லா எதை கண்டுபிடிச்சது. சரியா? அதை பத்தியான விஷயம் நம்ம தெரிஞ்சிட்டோம். லா எதை டீல் பண்ணுது, எதை கண்டுபிடிச்சுன்னு தெரிஞ்சிட்டோம். அப்ப அடுத்தது ஸ்டேட்மெண்ட். 0th law ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? When two bodies in equilibrium, if A and B are in equilibrium, if B is in equilibrium with C, then automatically A also in equilibrium with C, sir. If consider two bodies A and B is in equilibrium with C individually, then A and B should be in equilibrium, thermal equilibrium. What do you mean by thermal equilibrium? Thermal equilibrium will be same temperature, sir. Yes, their equilibrium means ஏதோ ஒன்று சேமா இருக்கணும். தெர்மல்னா டெம்பரேச்சர் சேமா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? The heat supplied will be completely converted into what, sir? Yes. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா net heat transfer equal to net work transfer. Cyclic integral of heat transfer equal to cyclic integral of work transfer. The energy neither be created nor be destroyed. It can be transferred from one form to another form. எல்லாமே ஃபர்ஸ்ட் லா தான். ஓகே, செகண்ட் லால கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மென்ட் பத்தி சொல்லுங்க. The heat transfer, when we are giving heat transfer, some amount of energy will be rejected, sir. இப்ப எப்படி சொல்லலாம்? இப்ப கெல்வின் பிளாங்க் ரெண்டு பேர் போயிருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு ரிசர்வாயர் கொடுத்தாங்க. சரியா? ஒரே ஒரு ரிசர்வாயர், ரெண்டு பேர் இருக்கப்ப ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ரிசர்வாயர் தான் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரிசர்வாயர் வச்சு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஏதோ பண்றாங்க. பண்ணிட்டு கடைசியா ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. It is impossible. Yes, sir. It is impossible to convert heat energy into work. All the heat transfer into work done. ஆமா, இப்போ என்னன்னா it is impossible to convert the entire heat energy. It is impossible to convert the heat energy completely into the work done. சரியா? அப்ப ஹீட் வர 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 நம்ம வர்க்கா வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுதான் வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்டோட. ஆமா, அவங்க ரெண்டு பேர் இருக்கனால கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு லாஸ் இருக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்க கண்டுபிடிச்சது. சரியா? அதனால it is impossible to construct a thermal device. நம்ம இவங்களோட நோக்கம் என்னன்னா ஒரு தெர்மல் டிவைஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா. It is impossible to construct a thermal device which absorb heat from the single reservoir and completely convert into work. Illati and whose sole purpose is completely converted into work.
அதாவது அதால வந்து ஒரு ரிசர்வாயர் தான் வச்சிருக்கணும். ஒரு டிவைஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், அங்க இருந்து எடுக்கிறோம், வாங்கிட்டு முழுசா இந்த பக்கம் கொடுக்க முடியாது, முழுசா கொடுக்க முடியாது. அதான் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் இம்பாசிபிள். சரியா? இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றது தெரியணும், அவ்வளவுதான். இதே வந்து கிளாசியஸ் வந்து ஒருத்தர் தான், அவரு தனியா வந்தாரா, அவருக்கு இந்த 2 ரிசர்வாயர் கொடுத்தோம். லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர், ரைட் 2 ரிசர்வாயர். அவங்க 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்தப்ப அவங்க கிட்ட என்ன பண்ணோம்? இட் இஸ் இம்பாசிபிள் கொடுத்தோம். என்னடா 2 பேர் வந்தாங்க, 2 ரிசர்வாயர் கொடுத்துருக்கலாம்ல? இல்ல, 2 பேர் வந்தப்ப 2 பேருக்கு இந்த ஒரு ரிசர்வாயர் தான். நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, நீங்க ஒரு தெர்மல் டிவைஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படி சொன்னோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க கடைசியா? முடியாதுப்பா, எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம கெஞ்சி கேட்டு பார்த்தோம், முடியாதுன்னு சொல்ல கூடாது அப்படி சொன்னோம். ஓ கெல்வின் அப்படின்னு கேட்டோம், கெஞ்சணும், கெல்வின் பிளாங்கிங். அவங்க கடைசியா தீர்ப்பு முடியாதுன்னு தான் சொல்லிட்டாங்க. ஒரே போட்டு வர சொன்னேன். இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் a thermal device which absorb heat from a single reservoir and completely convert into work. அது கெல்வின் பிளாங்க் சொல்லிட்டாங்க. கிளாசிஸ் என்னன்னா, கிளாசிஸ் ஒருத்தர் 2 ரிசர்வாயர் கொடுத்தாங்க. இந்த கையில ஒரு ரிசர்வாயர், சோத்து கையில ஒரு ரிசர்வாயர், பீச்சாங்கையில ஒரு ரிசர்வாயர். இது ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர், லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அவரு என்ன சொல்றாரு? இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் a thermal device which absorb heat from cold body, heat from the low temperature reservoir / sink / cold body. It is impossible to observe the heat from the low temperature reservoir and reject to the high temperature reservoir without aid of any external agency. சரி, external work done. ஒர்க் கொடுக்காம நீ பண்ண முடியாதா அப்படி சொல்லிட்டாரு. சரியா? அதுதான் வந்து கிளாசிக் ஸ்டேட்மெண்ட். தேர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, the absolute entropy of a pure crystalline substance is 0. Is always 0. The absolute entropy of a pure crystalline substance is always 0 அப்படின்னு தான் சொல்றோம். இல்ல absolute temperature கூட சேர்த்துக்கலாம். சோ இதுதான் வந்து லாஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? சோ வந்து இப்ப உனக்கு அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா, நம்ம என்னென்ன பார்த்தோம்? ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் சார், ப்ளஸ் சிஸ்டம் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அப்புறம் லாஸ் பார்த்தோம் சார், லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, சரி. ப்ராப்பர்ட்டிஸ், சிஸ்டம், லா பார்த்தோம். சரி, இப்போ இதை வந்து நம்ம இது பண்ணிடுவோம். இது ரிலவெண்டா நீ கொஸ்டின் ரெடி பண்ண ஆரம்பிச்சிரு. சரியா? நீங்க செட் பண்ண கொஸ்டின், நீ எல்லா கொஸ்டினும் அது கோத்ரூ பண்ணி எனக்கு அனுப்பிச்ச கொஸ்டின்லாம் நீ பார்த்தியா? பார்த்தேன் சார். பார்த்தேன். சரி, ஓகே. அது நீ இப்போ செட் பண்ணும்போது என்ன பண்ணனா, ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிஸ்டம், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் சிஸ்டம், ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, மூணாவது லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், 3 டைட்டில்ல இது. சரிப்பா, थैंक यू சாம்பியன்ஸ், थैंक यू ஃபார் தி நைஸ் பார்ட்டிசிபேஷன். பரவாயில்ல, ஃபுல்லா வந்து லேர்னிங் இஸ் எ ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. கத்து கொடுக்குறவனும் சந்தோஷமா இருக்கணும், கத்துக்கிறவனும் சந்தோஷமா இருக்கணும். பரவாயில்ல, இந்த விதத்துல நம்ம 2 பேரும் வந்து சந்தோஷமா இருக்கோம்ன்றது மகிழ்ச்சி. थैंक यू சாம்பியன். இந்த ஜர்னி வந்து அப்படியே கண்டினியூ ஆகட்டும். we will do it and we will achieve it. All the best. Thank you. Thank you.